ஓம் சாந்தி. சுவையில் அறுசுவை உண்டு. சர்க்கரை இனிப்பு, உப்பு கரிப்பு, பாவற்காய் கசப்பு, இப்படி பலவிதமான சுவைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். சர்க்கரை இனிப்பு அப்படிங்கிறது நான் எப்படி சொல்ல முடியும்னா, அதை நான் சுவைத்து பார்த்திருக்கும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தோடு நான் சொல்ல முடியும். இந்த ஒரு மாம்பழத்தினுடைய ஒரு வகை இருக்கலாம். இந்த ஒரு மாம்பழ வகை ரொம்பவும் சுவையா இருக்கும். அது காயா இருக்கும் பொழுது கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா அதை நான் சுவைத்து பார்த்திருக்கணும். நான் சுவைத்து பார்த்து பிறகு சொல்லும் பொழுது கட்டாயமாக எதிரில் இருப்பவங்க நம்புவாங்க. ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள்ல அந்த அதிகாரம் இருக்கும். என்ன அதிகாரம்? அந்த அனுபவத்தினுடைய அதிகாரம் இருக்கு. ஒரு முறை தேவதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவர். அவருக்கு ஒரு நாள் ஒரு ஆர்வம் வந்தது. நாம படித்த சாஸ்திரங்களை எல்லாத்தையும் சொற்பொழிவு செய்து, அதுவும் ராஜாவனுடைய அந்த சபையில போய் நாம சொற்பொழிவு செய்து பல பேருக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு வந்தது. ஆகவே அவர் அரண்மனைக்கு சென்றார். சென்று அந்த தர்பாரில் ராஜாவிடம் அவர் வேண்டுதல் வைத்தார். மகாராஜா அவர்களே, நான் இந்த பகவத்கீதையை படித்து இருக்கிறேன், பல முறை படித்திருக்கின்றேன், நன்கு அதை நான் படித்திருக்கின்றேன். அந்த பகவத்கீதையை நான் பலருக்கும் அறியும் வண்ணம் நான் சொற்பொழிவு செய்ய விரும்புகின்றேன். சபையில் ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த ராஜா சொன்னாரு, தேவதத்தரே, நீங்கள் இந்த பகவத்கீதையை 7 முறை படித்துவிட்டு பிறகு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவியிடம் சொன்னாரு, இந்த ராஜா ஏன் இப்படி சொன்னாரு? நான் எவ்வளவு காலமா படித்தறிந்த ஒரு சாஸ்திரவாதி என்பது அவருக்கு தெரியவில்லையா அப்படின்னு ராஜாவை குறைப்பட்டு கொண்டார். பிறகு ராஜா சொன்னபடியே 7 முறை படிச்சார் பகவத்கீதைய. படிச்சுட்டு அவர் திரும்பவும் சபைக்கு சென்றார். சென்ற உடனே ராஜா அவரை வாருங்கள் அப்படின்னு வரவேற்று 7 முறை படித்தீர்களான்னு கேட்டார். அப்போ அவரும் ஆமாம், தாங்கள் கூறியபடியே நான் படித்தேன், நான் சொற்பொழிவு செய்யட்டுமா அப்படின்னு கேட்டார். அப்ப ராஜா சொன்னாரு, மீண்டும் 7 முறை மிகவும் நிதானமாக படித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவருக்கு தேவதத்தனுக்கு கொஞ்சம் கோபமும் கூட வந்தது. இருந்தாலும் அதை உள்ளடக்கி கொண்டு வெளியே காண்பிக்காமல் அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அவரு மீண்டும் மனைவியிடம் சொல்லி வருத்தப்பட்டார். இவர் என்ன என்கிட்ட ஏதா விளையாடுறாரா? அவரு எதை நினைத்து கொண்டு இவ்வாறு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நான் எவ்வளவு முறை படித்திருக்கேன்? 7 முறை என்ன, நான் 70 முறை நான் படித்திருக்கின்றேன். அவரு எனக்கு சொற்பொழிவுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அதை நேரடியாக அவர் சொல்லலாமே அப்படின்னு அவர் மனசு வருந்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவியார் சொன்னார், அவர் சொன்னது போலவே நீங்கள் மீண்டும் 7 முறை நிதானமாக படித்துதான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரும் அதை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து மிகவும் நிதானமாக ஒவ்வொரு ஸ்லோகமாக அவர் பகவத்கீதையை நிதானமாக படித்து கொண்டே இருக்க அவருக்கு அந்த ஸ்லோகங்களுடைய அந்த ஒரு அர்த்தம் அவருக்கு புரிய ஆரம்பிக்க அதனுடைய ஆழத்தில் அவர் செல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு புரிந்தது, இது வெறும் இந்த ஸ்லோகங்களை சொல்வதற்கான விஷயம் அல்ல. இந்த பகவத்கீதை என்பது வாழ்க்கை வாழும் கலை. இது வெறும் சொற்பொழிவுக்கான ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறது அவருக்கு புரிந்தது. அந்த பாடங்களை, அந்த பகவத்கீதை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தனக்குள் அப்படியே ஜீரணம் செய்து கொண்டார். அதாவது அவர் அப்படியே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவருக்கு அந்த சபைக்கு போகணுங்கிற எண்ணம் கூட மறந்து போயிடுச்சு. அவர் ஆஹா, இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு அது ஒவ்வொரு கருத்துக்களையும் புரிந்து கொள்ள அவருக்குள் ஞானோதயம் வளர வளர அவர் அதனுடைய ஆழத்துல போக ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாட்களாக சபைக்கு அவர் வரவே இல்லைங்கிறத பார்த்த உடனே ராஜாவே அவருடைய வீட்டுக்கு வந்தார். வந்த உடனேயே
ராஜா கேட்டாரு, தேவதத்தரே, ஏன் நீங்கள் சபைக்கு வரவே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், மகாராஜா அவர்களே, இந்த பகவத்கீதை என்பது சொற்பொழிவுக்குரியது அல்ல. அதை நான் சபையில் அதை எடுத்து கூறி பரிசு பெறுவதற்கு இது விற்கக்கூடிய ஒரு பொருளும் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம், அற்புதமான ஒரு படிப்பினை அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே அதை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டு அதனுடைய சந்தோஷத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த ராஜா சொன்னார், தேவதத்தரே, இப்பொழுதுதான் நீங்கள் இந்த பகவத்கீதையை உலகம் பூராவும் மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களும் பயனடைய செய்ய வேண்டிய அந்த அற்புதமான நிலையில் நீங்கள் உள்ளீர்கள். இப்பொழுதுதான் நீங்கள் சொற்பொழிவு செய்ய வேண்டும். இந்த பகவத்கீதையினுடைய மகத்துவத்தை அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும். தங்களுடைய அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் அனைவருமே அதனுடைய பயனை பெறுவார்கள் என்று சொல்லி அவரை மிகவும் மதிப்போடு அழைத்து சென்று சபையில் சொற்பொழிவாற்ற வைத்தார். இப்படி ஒரு கதை. ஆகவே இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் எவ்வளவு தூரம் விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அதை ஒன்றாக ஆக்கிக் கொள்கிறோமோ, நடைமுறையில் கொண்டு வருகின்றோமோ, அந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அனுபவத்தினுடைய ஒரு அறிவு, அந்த அனுபவத்தினுடைய ஒரு அதிகாரத்தை போன்ற மிகப்பெரிய ஒரு செல்வம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகவே அந்த அனுபவ மூர்த்திகளாக அனுபவத்தின் ஆதாரத்தில் நாம் எடுத்து சொல்லும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஒரு தானமாக மற்றவர்களுக்கு சரியாக போய் சென்றடையும். ஆகவே நாம் இதை பற்றி இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் படிக்கக்கூடிய நல்ல ஸ்லோகங்களாகட்டும், இல்ல நல்ல ஒரு ஆன்மீக கருத்துக்களாகட்டும், சாஸ்திரங்களுடைய விஷயங்களாகட்டும், அதை நாம கொஞ்சம் படிச்சாலும் கூட அது எனக்கு என்ன கூறுகிறது என்று கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதை நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இதை நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நீங்க செலவிடுங்க. அந்த கருத்துக்களை கேட்கறது மட்டுமில்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்கான அதை பற்றிய ஒரு சிந்தனையும் நம்ம கொண்டு வருவோம். அப்ப கட்டாயமாக நம்முடைய நேரம் பயனுள்ளதாக அமையும். படிக்கிறதும் அதை செயல்படுத்துறதுலையும் நம்ம நேரம் பயனுள்ளதாக அமையும். நம்ம வாழ்க்கையிலையும் அவசியம் வெற்றியை அடைவோம், பயனை அடைவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி. ஓம் சாந்தி.